Dear children, you should never give up and you should not allow the problems to defeat you. From your Standard 7, Term 3 Physics, we'll start a new unit, Unit 4, Chemistry in Your Daily Life, Part 1. From your book, the new unit, Unit 4, Chemistry in Daily Life. The picture given here is the penicillin antibiotic which was discovered by Dr. Alexander Fleming. Introduction. During Bangladesh Liberation War, therapy with oral rehydration solution in the year 1971 reduced cholera death rates from 50% to 3% among thousands of refugees. 1971 Bangladesh Liberation War நடந்துட்டுருக்கப்ப ஒரு காலரா டிசீஸ் வந்து ரொம்பவே டெட்லியாக இருந்துச்சு, எல்லாத்தையும் கில் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காலராவை கில் பண்ணுறதுக்கு ஒரு தெரப்பி கண்டுபிடிச்சாங்க. என்ன தெரப்பி அப்படின்னா ஒரு மெடிகேஷன், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதாவது ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஓஆர்எஸ் அப்படிங்கிற தெரப்பியை மெடிசனை கண்டுபிடிச்சாங்க. அந்த மெடிசன் வந்து 50%லேருந்து 3% வந்து பீப்புளை வந்து க்யூர் பண்ணிச்சு. தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜஸ் அப்படின்னா பங்களாதேஷில் நிறைய அகதிகள், அந்த வார் நடந்துட்டுருக்கறனால நிறைய அகதிகள் வந்தாங்க. அந்த அகதிகளில் நிறைய காலரா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரெட் ஆகிற காலரா டிசீஸை 50லேருந்து 3% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் டாக்டர் ஃபிலிப் மஹாலனபி அப்படிங்கிற டாக்டர் வந்துட்டு நிறைய சலைன் பாட்டில்னால் சால்ட் பாட்டில், அதாவது குளுக்கோஸ் பாட்டில்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு, பற்றாக்குறை ஆகிருக்கு. ஏன்னா நிறையா பீப்புள் வந்து இந்த காலரா டிசீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதை அண்ட் கோப் அப் வித் டீஹைட்ரேஷன் ஃபேஸ்ட் பை ரெஃப்யூஜஸ். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அந்த ரெஃப்யூஜஸ் அகதிகிட்ட நிறையா, அந்த பாப்புலேஷன் கிட்ட நிறையா காலரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் சலைன் பாட்டில் பற்றாக்குறை ஆயிடுச்சு. அதை வந்து அவர் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணணும், டீஹைட்ரேஷன் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும். அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, டாக்டர் ஃபிலிப் மஹாலனபி showed the efficacy of oral rehydration solution in cholera cases among Bangladesh's refugees. ஸோ அவர் எஃபிகசி அப்படின்னா எஃபிஷியன்சி காமிச்சார். ஸோ இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிங்கிறத அதை டிஸ்கவர் பண்ணி இதை கொடுத்து காலரா டிசீஸை வந்து பங்களாதேஷிலேருந்து வந்த அகதிகள்கிட்ட இந்த சொல்யூஷனை, தெரப்பியை, மெடிசனை கொடுத்து க்யூர் பண்ணார். இந்த இயர் 1971 to 1972 தான் இந்த பங்களாதேஷி வார் நடந்துச்சு. ஃபர்தர் ஃபீல்ட் ட்ரையல், அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் வந்து நிறைய எபிடமிக்னா டிசீஸ் விச் ஸ்ப்ரெட்ஸ் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் அ ரீஜன். ஒரு ரீஜனில் நிறையா தொற்று நோய் பரவிச்சு அப்படின்னா மணிப்பூரில் பரவிச்சு. அவங்களுக்கும் இந்த எஃபிஷியன்சி, இந்த ஓஆர்எஸ் வந்து ரொம்ப எஃபிகசி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எஃபிஷியன்சியை. அவங்களுக்கும் இது வந்து சூப்பராக வேலை செஞ்சிச்சு. அண்ட் சேவ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் அமங் சில்ட்ரன் அரவுண்ட் த வேர்ல்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்துட்டு நிறையா சில்ட்ரன்ஸோட லைஃப்பையும் நிறையா பீப்புளோட லைஃப்பையும் சேவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த அபவ் இன்ஃபர்மேஷன்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனை பற்றி? ஸோ நீங்கள் நான் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களா? want to know about the ORS solution and its function? Okay, in addition to this ORS பற்றியும் படிக்கலாம் இந்த சாப்டரில், ப்ளஸ் சம் காமன் மெடிசன்ஸும் அண்ட் ஹவு டு தே ஒர்க் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக இந்த நார்மல் ஹெல்த்தி இன்டெஸ்டைனில், நம்மளோட ஹியூமன் பாடியோட இன்டெஸ்டைனில், குடலில் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. த்ரூ எப்படின்னா இன்டெஸ்டைனல் வால்ஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் வந்துட்டு, இதுதான் இன்டெஸ்டைன் அப்படின்னா குடலோட லைனிங்கில் வால்ஸ்னால் அவுட் த போர்ஷன் நியர் டு த டிஷ்யூ. அந்த இன்டெஸ்டைனல் வால்ஸில் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்குது பிட்வீன் த செல்ஸ். அப் டு 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து செக்ரீட் ஆகுது, அதை அப்சார்ப் பண்ணிக்குது. அந்த குடலே செக்ரீட் பண்ணி அப்சார்பும் பண்ணிக்குது. எப்போ? 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை. இந்த மெக்கானிசம், இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை த இன்டெஸ்டைனல் வால், இந்த மெக்கானிசமை allows absorption of soluble metabolite into the bloodstream from digested food. ஸோ ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்மால் நியூட்ரியன்ஸாக ஃபுட் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து நிறைய நியூட்ரியன்ஸாக பிரியுது. அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம்
என்னென்னு சொல்கிறோன்னா soluble metabolites. மெட்டபாலைட்ஸ்னால் the chemical process needed for metabolism, ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஹியூமன் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறது தான் வந்து மெட்டபாலிசம்னு சொல்கிறோம். ஸோ ரெகுலர் ஹியூமன் நார்மல் பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எல்லா ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற நியூட்ரியன்ஸை என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமுக்கு கொடுக்கணும், பிளட்டுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மெக்கானிசமை இந்த வாட்டர் தான் பண்ணுது. ஹவவர் when a person becomes sick, ஒரு வேளை பர்சன் சிக் ஆகிட்டாங்கன்னா டியூ டு டயேரியானா வாட்டர் வந்து நிறைய நம்ம பாடியிலேருந்து எக்ஸ்பெல் ஆகுது. எக்ஸ்பெல்னால் வெளியேற்றப்படுது. அண்ட் பாடினால் நம்மளோட நார்மல் லிக்விட் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியலை. ரீட்டெயின்னா மெயின்டைன் பண்ண முடியாது. நிறைய வாட்டர் வெளியில் போயிடுச்சுன்னா பாடியில் இருக்க லிக்விட் வந்து குறைஞ்சிரும். திஸ் இஸ் கால்ட் டீஹைட்ரேஷன். ஸோ வாட்டர் வந்து நம்ம பாடியில் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டீஹைட்ரேஷன். ஸோ இந்த டிசீஸில் டயேரியா ஒன்றும் கில் பண்ணுறதில்ல. இட் இஸ் நாட் டயேரியா தட் கில்ஸ், பட் டீஹைட்ரேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் தட் கில்ஸ். டயேரியானால் பீப்புள்ஸ் ஆகிறதில்ல, அந்த டயேரியானால் வர டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்னால தான் பீப்புள் இறந்துடுறாங்க. இஃப் மோர் தென் 10% ஆஃப் பாடி ஃப்ளூயிட் இஸ் லாஸ்ட், டெத் அக்கர்ஸ். ஸோ நம்ம பாடியிலேருந்து 10%க்கும் அதிகமாக இருக்கிற பாடியில் இருக்க ஃப்ளூயிட் வந்து வெளியேற்றப்பட்டுச்சுன்னா அப்போ தான் டெத் வந்து ஒரு பர்சனுக்கு அக்கர் ஆகும். யூனிசெஃப்பும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஓஆர்எஸ்க்கு ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு ரூல் வச்சுருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. பாருங்கள், நியூ ஓஆர்எஸ் சொல்யூஷனுக்கு கிராம் பர் லிட்டர் இவ்வளோ கிராம்ஸ், ஒரு லிட்டருக்கு இவ்வளோ கிராம்ஸ் இருக்கணுமா. சோடியம் குளோரைட் ஒரு சால்ட்டு, குளுக்கோஸ் ஆன்ஹைட்ரஸுங்கிறது 13.5% இருக்கணும். பொட்டாசியம் குளோரைட் 1.5, ட்ரைசோடியம் சிட்ரேட் டீஹைட்ரேட் வந்து 2.9. ஸோ டோட்டல் 20.5 கிராம் பர் லிட்டர் இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் வச்சு தான், இந்த நார்ம்ஸ் வச்சு தான் வந்துட்டு ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. Now we will see what is oral rehydration solution. ORS அப்படிங்கிறது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன் ஆஃப் ட்ரை சால்ட்டும் மிக்ஸ்டு வித் சேஃப் வாட்டரும் ட்ரை சால்ட்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இது வந்து ஹெல்ப் பண்ணுது டு ரீப்ளேஸ் ஃப்ளூயிட் லாஸ் ஆன ஃப்ளூயிடை திருப்பி தரத்துக்கு. எப்படி ஃப்ளூயிட்லாம் லாஸ் ஆகுது டியூ டு டயேரியா. இந்த ஸ்டேட் ஆஃப் டயேரியல் டிசீஸில் இம்பேலன்ஸ் இருக்குது. என்ன இம்பேலன்ஸ்னால், வாட்டர் வந்துட்டு நிறையா வாட்டர் செக்ரீட் ஆகிறதும் ரீஅப்சார்ப் பண்ணுறதும் காசிங் மச் மோர் வாட்டர் செக்ரீட்டட் இல்லை எக்ஸ்க்ரீட்டட்னா வெளியேற்றப்படுது. நிறையா வாட்டர் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆகுது தேன் ரீஅப்சார்ப்ட். அந்த டிஷ்யூஸ் வந்துட்டு இன்டெஸ்டைனல் டிஷ்யூஸ் அப்சார்ப் பண்ணுற வாட்டரை விட வெளியேற்றப்பட வாட்டர் நிறையா மோராக இருக்கிறதுனால நெட் லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த பாடி which can be high as several liters per day. ஸோ ஒரு டேயில் நிறையா லிட்டர்ஸ் இந்த மாதிரி வெளியேற்றப்பட்டது. ஸோ தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது, வாட்டர் டிஃபிஷியன்சி ஏற்படுது. அதுதான் டீஹைட்ரேஷன்னு சொல்கிறோம். இன் அடிஷன் டு வாட்டர் லாஸ் மட்டும் நடக்காமல் சோடியம் பொட்டாசியமும் சேர்ந்து லாஸ் ஆகுது. சோடியமும் பொட்டாசியமும். சோடியம் வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சர்டைன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம், அதாவது Na அப்படிங்கிறது is needed for proper functioning of our body. For example, only with adequate amount of sodium concentration நம்ம பாடியில் இன்டெஸ்டைனல் வாலில் இருந்தால் மட்டுமே வாட்டரை வந்து அந்த டிஷ்யூஸ்னால் அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் சோடியம் அந்த வால்ஸில் இருக்கணும். அப்போ தான் வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்க முடியும் அந்த டிஷ்யூஸ்னால். எந்த ப்ராசஸ்னால், அந்த வாட்டர் அப்சார்ப் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ஆஸ்மாசிஸ். அந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்க்கு சோடியம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இட் இஸ் if there is inadequate salt, inadequateனா பற்றாக்குறை, சோடியம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா intestinal walls of the body will not be able to absorb water. வந்து அவங்களால intestinal walls of the bodyனால் அப்சார்ப் பண்ண முடியாது. அதனால் இந்த செலைன் பாட்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா டைரெக்ட்லி transfers water and sodium into the bloodstream. However, saline water வந்து மவுத் மூலியமாக தான் அட்மினிஸ்டர் பண்ணுறோம். அதாவது அட்மினிஸ்டர்னால் கொடுக்குறோம். அதனால் இன்டெஸ்டைனல் வால் வந்துட்டு அப்சார்ப் பண்ணக்கூடியது கிடையாது. மவுத்தில் கொடுத்தா இன்டெஸ்டைனல் வால்க்கு எப்படி ரீச் ஆகும்? இட் இஸ் நாட் ஏபிள் டு அப்சார்ப் நெய்தர் வாட்டர் நார் சோடியம். ஸோ மவுத் வழியாக இந்த செலைன் பாட்டில் கொடுக்கறதுனால செலைன் வாட்டர் இன்டெஸ்டைனல் வால்ஸ்னால் அப்சார்ப் பண்ண முடியறதில்ல. அதனால் டாக்டர் ஃபிலிப் மஹாலனபடி
மகாலனபி என்ன பண்ணார்னா ஃபவுண்ட் that if glucose அதாவது சுகர் வந்து ஆடட் டு சால்ட் சொல்யூஷன், இந்த சால்ட் சொல்யூஷன் கூட சுகரை ஆட் பண்ணோன்னா ஸோ இந்த மூணும் என்னென்னா வாட்டர், சோடியம், குளுக்கோஸ் இது த்ரீயுமே ஈஸியாக வந்து பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ டியூரிங் டயேரியா வந்துட்டு டயேரியா இருக்கிறப்ப ஒரு பர்சனுக்கு அப்சார்ப் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸை மட்டும் நம்ம பாடி எடுத்துக்கும். ஸோ அதனால் தஸ் ஓஆர்எஸ் சொல்யூஷன் யூசஸ் த குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? சோடியம் வந்துட்டு ஈஸியாக கேரிட் பை த கோ டிரான்ஸ்போர்ட் கப்ளிங். கோ டிரான்ஸ்போர்ட்னால் சோடியமும் குளுக்கோஸும், ஸோ 2 அமௌண்ட், கோனா 2 2 திங்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. கப்ளிங்னா கம்பைண்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது இன்சைட் த செல் வால். ஸோ ரெண்டுமே சோடியமும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, குளுக்கோஸும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் தான் கோ டிரான்ஸ்போர்ட் கப்ளிங் மெக்கானிசம் மூலியமாக சோடியமும் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸையும் ரெண்டையும் சேர்த்து இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனில் சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ORS is an effective treatment for 90 to 95% of patients suffering from diarrhea regardless of the case. ஸோ எதனால் டயரியா ஆகுதுன்னெலாம் இல்லாமல் டயரியான்னு ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுத்தா கண்டிப்பாக 90 to 95% வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு க்யூர் ஆகிடுவாங்க. ஆஸ் வாட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுது. எதை வச்சு? பேலன்ஸ் இஸ் அட்டைன்ட். வாட்டர் வந்து எக்ஸ்பெல் ஆகிற வாட்டரை மறுபடியும் உள்ளே செலுத்திடுறோம் இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் மூலிமா. அதனால் பேஷண்ட் வந்து சேவ் ஆகிறாங்க. ஸோ இப்போ எப்படி ஹோம்லி மேட் ஓஆர்எஸ் எப்படி ஹோம் மேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக 6 டீஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்துக்கிறீங்க. கரெக்டாக 6 டீஸ்பூன்ஸ் தான் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிறீங்க. அது ரெண்டையும் 1 லிட்டர் ஆஃப் க்ளீன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறீங்க. டூ மச் சுகர் எடுத்தாலும் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ஸோ டயரியாவை வந்து வேர்சன் பண்ணும், நிறைய டயரியா போயிடும். டூ மச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணாலும் ஹார்ம்ஃபுல் டு த சைல்டு. அதனால் மேக்கிங் அ மிக்சர் ஆஃப் அ லிட்டில் டூ டைல்யூட்டட், அதாவது மோர் தென் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் 6 டீஸ்பூன் ஆஃப் சுகரும் 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணுனா இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். ஸோ இதுதான் அந்த சோடியம் குளுக்கோஸ் ஓஆர்எஸ் சொல்யூஷன். இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சோடியம், குளுக்கோஸ், வாட்டர் இது மூணுமே. ஸோ வாட்டர் வந்து அடிக்கடி ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும் பிட்வீன் த செல் வால்ஸ். சோடியமும் குளுக்கோஸ் வந்துட்டு டயரியா நடக்கிறப்ப குளுக்கோஸ் வந்து பாடி வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸோட சோடியம் மாலிக்யூல்ஸும் ஆட் பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளுக்கு குளுக்கோஸும் சோடியமும் பாடிக்குள்ளே போய் எஃபெக்டிவாக அந்த வாட்டர் டீஹைட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் டயரியா கிட்ட இருந்து ஒரு சைல்டுக்கு டயரியா இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுக்கணும், ஹேண்ட் வாஷிங் ரெகுலராக பண்ணணும், விட்டமின் ஏ கொடுக்கணும், வேக்சினேஷன் அடிக்கடி பண்ணணும், சானிடேஷன் க்ளீனாக வச்சுக்கணும் அந்த என்விரான்மெண்ட்டை, ஃப்ளூயிட்ஸ் நிறையா கொடுக்கணும், ஃபுட்டு நிறையா கொடுக்கணும், ஜிங்க் நிறையா கொடுக்கணும். Through the process of osmosis, the salt and sugar pull up water into the bloodstream and speed up rehydration. So process of osmosis மூலியமா, osmosisனா inner walls of the intestinal walls வந்துட்டு capable of absorbing water molecules with the presence of sodium ions. ஸோ சால்ட் மூலியமாகவும் சுகரையும் ஈஸியாக புல் பண்ணுது, பிளட் ஸ்ட்ரீம்க்கு உடனே அனுப்புது. அண்ட் ஸ்பீட் அப் ரீஹைட்ரேஷன் வந்துட்டு ஸ்பீடப் பண்ணுது, வாட்டர் கண்டென்ட் இந்த பாடியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வில் சி அபவுட் ஆன்டசிட். ஆன்டசிட் அப்படின்னா வி வில் சி அசிடிட்டி அப்படிங்கிறது என்னது? இஸ் எ செட் ஆஃப் சிம்டம். இது ஒரு சிம்டம் காஸ்ட் பை எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் பை கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஆஃப் த ஸ்டொமக். ஸோ ஸ்டொமக்கில் எக்ஸஸாக சால்ட் அசிடிட்டி அப்படின்னா ஆசிட் வந்து நிறைய ஃபார்ம் ஆயிரும். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட். ஒரு ஸ்டொமக்கில் வந்து ஒரு ஆசிட் இருக்குது, அதுக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, அந்த ஆசிட் வந்து நிறையா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அசிடிட்டி. இது வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவான்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் பை கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஆஃப் த ஸ்டொமக். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ்னால் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கிளான்ஸ்க்கு பேர் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். அந்த கிளான்ஸ் வந்து நிறைய ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் அசிடிட்டி. Your stomach naturally produces gastric or அந்த gastric
ஆசிடுக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். எதுக்காக இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா டு ஹெல்ப் டு டைஜஸ்ட் அண்ட் பிரேக் டவுன் த ஃபுட். அசிடிட்டி இஷ்யூ அரைசஸ் வென் தெர் இஸ் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் ஆசிட். ஸோ அசிடிட்டி எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நிறையா இந்த ஆசிட் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா. எதனால் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும்? டியூ டு த ட்ரிகர்ஸ் சச்சாஸ். எதனாலனா நிறையா அசிடிக் ஃபுட் நிறையா சாப்பிட்டோம்னாலும், ஸ்பைசி ஃபுட் நிறையா சாப்பிட்டா, ஆல்கஹால் நிறையா இன்டேக் எடுத்துக்கிட்டோன்னா, டீஹைட்ரேஷன்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் இந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது. வென் அசிடிட்டி அக்கர்ஸ், இந்த மாதிரி அசிடிட்டி அக்கர் ஆகும்போது எக்ஸஸ் ஆசிட் மே மூவ் அப் ஃப்ரம் யோர் ஸ்டொமக் டு யோர் ஈசோஃபேகஸ். ஸோ ஸ்டொமக்கில் இருந்து ஈசோஃபேகஸ்க்கு மூவ் ஆயிடுது. ஸோ ஸ்டொமக்கில் இவ்வளோ தான் ஆசிட் லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் ஈசோஃபேகஸ்னால் அந்த ஃபுட் பைப்புக்கு பேர் ஈசோஃபேகஸ், உணவு குழாய்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஈசோஃபேகஸ்க்கு இந்த ஆசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி இங்கே வரைக்கும் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம அசிடிட்டின்னு சொல்கிறோம். வென் அசிடிட்டி அக்கர்ஸ் எக்ஸஸ் ஆசிட் மே மூவ் அப். ஸோ இங்கே இருக்க ஆசிட் வந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகிடுறதுக்கு பேர். ஃப்ரம் யோர் ஸ்டொமக் டு யோர் ஈசோஃபேகஸ் வரைக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அசிடிட்டி. Lining of your stomach with a pH of 1 to 3 is designed as such to withstand a high acidic environment. நம்மளோட ஸ்டொமக் வந்து நிறைய அசிடிக், இந்த லைனிங் ஆஃப் வால்ஸ் ஆஃப் த ஸ்டொமக் வந்து நிறையாவே அதோட பிஹெச் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிடுவாங்க. 1 to 3 வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, அது வரைக்கும் அந்த அசிடிக் என்விரான்மெண்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அதோட கோட்டிங் இருக்குது, லைனிங் இருக்குது. ஆனால் இந்த ஈசோஃபேகஸ்க்கு அந்த கோட்டிங் இல்லை. அதனால் when we have acidity or heartburn, we are administered a glass of medicines known as antacids. ஸோ இந்த ஆசிடை வந்துட்டு அசிடிட்டியை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் மெடிசன். அதுக்கு பேர் தான் ஆன்டசிட். அசிடிட்டியோ ஹார்ட்பர்னும் இருந்தால் நம்ம ஒரு மெடிசன் எடுத்துப்போம், அந்த மெடிசன் பேர் ஆன்டசிட். தே ஆர் ஆக்சுவலி வீக் பேசஸ். ஆன்டசிட்ஸ்னால் என்ன? These are very important. Antacids are weak bases. As learnt in chemistry, when base is mixed with acid, ரெண்டுமே neutralization reaction occurs. பேஸும் ஆசிடும் இதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அக்கர் ஆகுது. when antacids consume பண்ணும்போது it creates a chemical reaction in stomach lowering the acidity and makes the digestive acid less corrosive and damaging. ஸோ acids வந்துட்டு நிறையாவே அசிடிக் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணுது, அந்த அசிடிட்டி லெவலை கம்மி பண்ணி அந்த ஆசிட்ஸை லெஸ் கரோசிவ் அப்படின்னா அரிக்கும் தன்மை கம்மி பண்ணி அதை டேமேஜ் பண்ணுறது, செல் வால்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறத கம்மி பண்ணுது, ஸ்டொமக்கோட வாட்டர் லேயர்ஸையும் ஈசோஃபேகஸ் லேயர்ஸையும். மோஸ்ட் ஆஃப் த காமன் ஆன்டசிட்ஸ் என்ன அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் NaHCO3, கால்சியம் கார்பனேட் CaCO3, மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் MgOH twice, மெக்னீசியம் கார்பனேட் MgCO3 அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட் AlOH3. இதெல்லாம் தான் common antacids. Again I repeat, sodium bicarbonate, calcium carbonate, magnesium hydroxide, magnesium carbonate, aluminum hydroxide. In the chemical reaction created when magnesium hydroxide neutralizes HCl in the stomach and intestine. So இங்கே HCl வந்து எப்படி வந்து HCl இருந்தால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஆன்டசிட் வந்து எப்படி சப்ரெஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். See, look at the stomach. ஸோ இதுதான் ஸ்டொமக்கோட வால் வந்து கான்ட்ராக்ட் ஆயிரும், ஸ்டொமக்கோட வால்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. இதுதான் ஈசோஃபேகஸ், இதுதான் ஃபுட் பைப்பு. இந்த ஆசிட் இந்த ஸ்டொமக் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இந்த ஆசிட் எல்லாம் ஈசோஃபேகஸ் வரைக்கும் மேலே வந்துடுது. அதனால லோவர் ஈசோஃபேகல் ஸ்ஃபிங்டர் அப்படின்னா எக்ஸ்பேண்டன், இந்த டிஷ்யூஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு இப்போ இந்த ஆசிட் வர்றதுனால என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிடுது இந்த ஈசோஃபேகல் டிஷ்யூஸ். அப்புறம் ஆசிட் அண்ட் ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் பேக்ஸ் அப் இன்டு த ஈசோஃபேகஸ். ஸோ ஆன்டசிட் கொடுத்த உடனே இங்கே இருக்கிற இந்த ஆசிட் வந்துட்டு கீழே ஸ்டொமக்குக்கே வந்துடுது. ஸோ நவ் we will discuss some fill-ups. See, for the fill-ups, you should write all the fill-ups which are given here. Write the question along with the answer, okay?
from your standard 7 term 3 unit 4 chemistry in daily life. First one is dash is the one that neutralizes stomach acid antacid. Second one, the lowest temperature at which a substance catch fire is called the ignition temperature. Some of the questions some of the topics which are given here I'll be discussing in your next class, okay? In the temperature, the second one, the lowest temperature at which a substance catch fire is called its ignition temperature. Third one, the outer zone, which is blue, is the hottest part in the flame of the candle. Fourth one, World ORS Day is on July 29th. Fifth one, combustion is a chemical reaction in which hydrocarbons react with oxygen. Sixth one, in the presence of water, ignition temperature of paper cannot be reached. Seventh one, oxygen is necessary for combustion. Eighth one, inner zone of the flame is black and is the least hot. Ninth one, the first viral disease detected in human was yellow fever, அதாவது மஞ்சக்காமலை. 10th one, carbon dioxide, methane and chlorofluorocarbon are called as greenhouse gases. 11th one, ORS is a special combination of dry salt that is mixed with safe water. 12th one, during diarrhea, the intestine is still be able to absorb dash molecules, glucose molecules. 13th one, antacids are actually weak bases. 14th one, our stomach naturally produce hydrochloric acid to help to digest and break down food. 15th one, combustion reactions are exothermic. 16th one, any reaction that involves reaction with oxygen is called oxidation reaction. 17th one, the luminous part of the flame is the middle zone, which is yellow in color. 18th one, in the process of osmosis, the salts and sugar pull water into our bloodstream and speed up rehydration. 19th one, substances which vaporize during burning produce flame. 20th, the chemical process in which a substance reacts with oxygen to produce heat is called combustion. 21st, antacid for example sodium bicarbonate. 22nd, phosphorus na spontaneous combustion nadakum. 23rd, diarrhea na ORS solution kodukanum. So that's all for today's class. Have a great day. Thank you.